உங்களுக்கு தெரியும் ஒரு அணுவோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட 10 மீட்டர். கருவோட சைஸ் வந்து 10 மீட்டர். அடுத்தது குவார்க்ஸ் அல்லது எலக்ட்ரான் சைஸ் வந்து கிட்டத்தட்ட 10 மீட்டர். இப்ப இதெல்லாம் போயிட்டு அவங்க அளக்கையில அது ஒரு ரேஞ்ச் ஒன்று சொல்லுவாங்க. சரியா எக்ஸாக்டா அவங்க பார்க்கல தானே, அப்ப அதால ரேஞ்ச் ஒன்று சொல்லுவாங்க இப்படி. இத வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா இப்ப இதுக்குள்ளால பாருங்க, இதுக்குள்ளால ஒரு பொருள் வந்து பூந்து செல்லக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு வைப்போம். இந்த கட்டமைப்புக்குள்ளாக ஒரு பொருள் ஒன்று பூந்து செல்லுதுண்டா அது வந்து என்ன செய்யும், அந்த கதிர் வந்து திரையில கிடைக்கும், எங்களுக்கு திரையில கிடைக்கும். சில கதிர் வந்து புகுந்து செல்லல்லாட்டி அந்த கதிர் வந்து எங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப திரையில கிடைக்கிற உருவத்தை வச்சு இதுக்குள்ளால நிறைய கதிர்களை அனுப்பும் போது திரையில் பெறப்படும் உருவத்தை வச்சு அணு வந்து எப்படி இருக்கும்னு நாங்க என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். இதுதான் கான்செப்ட். அணு கரு வந்து அல்லது அணுவின் உட்கட்டமைப்பு எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச கான்செப்ட் இதுதான். ரைட். இப்ப வந்து நாங்க என்ன செய்ய போறோம், அப்ப அணுட அல்லது குவார்க்ஸ் உப அணு துணிக்கைகளோட சைஸ் வந்து மிகவும் சின்னதான இத கண்டுபிடிக்கிறதுக்கு உதாரணத்துக்கு நாங்க இலத்திரனை பாவிக்கிறேன்னு வைப்போம். இலத்திரன் வந்து என்ன, ஒரு துணிக்கை. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் முடுக்கப்பட்ட இலத்திரன் அல்லது ஏதாச்சும் ஒரு கதிர் அப்படி ஒன்றை பயன்படுத்துறோம்னு வைப்போமே, அவைகள் வந்து என்ன, ஒரு துணிக்கைன்னு வைப்போம். இந்த துணிக்கை வந்து ஒரு அலையாகவும் நடந்து கொள்ளும். இது யார் சொன்னது? டி புரோக்லி சொன்ன விஷயம். எப்படிப்பட்ட அலையாக நடந்து கொள்ளும்? லெம்டா சமன் h/p என்ற அலைநீளமுடைய அலையாக நடந்து கொள்ளும். இது வந்து நாங்க என்ன சடத்தின் இருமை இயல்பு என்ற பாடத்துல படிச்சோம். அப்ப இந்த சின்ன பகுதிக்குள்ள போகணும்னா அதோட அலைநீளம் என்னவாக இருக்கணும்? சின்னதாக இருக்கணும். இப்ப நான் குவார்க்ஸை எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அலைநீளம் என்னவாக இருக்கணும்? சின்னதாக இருக்கணும். அலைநீளம் சின்னதாக இருக்கணும்னா உந்தம் என்னவாக இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். உந்தம் என்றால் என்ன? உந்தம் சமன் திணிவுதர வேகம். உந்தம் அதிகமாக இருக்கணும்னா நாங்க பயன்படுத்துற துணிக்கையோட வேகம் என்னவாக இருக்கணும்? மிக மிக அதிகமாக இருக்கணும். அப்ப இது இந்த காரணத்துக்காகத்தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்துல இருக்கணும். ஒளியின் வேகத்தை கிட்ட இருந்தா தான் நாங்க என்ன செய்யலாம், அலைநீளத்தை குறைக்கலாம். அலைநீளத்தை குறைச்சாதான் அந்த அலை வந்து என்ன செய்யும், குவார்க்ஸ் அல்லது இலத்திரன் அந்த அவங்க இருக்கிற இடைவெளி கூடாக போகக்கூடியதாக இருக்கும். அப்ப என்ன செய்யறோம், கிட்டத்தட்ட 3 தர 18 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துக்கு என்ன செய்ய போறோம், துணிக்கைகளை ஆர் முடுக்க போறோம். அப்படி ஆர் முடுக்கிறதுக்கு தான் யாரு தேவை? துணிக்கை ஆர் முடுக்கிகள் தேவை. இப்ப இங்க நாங்க இந்த இருட்டுக்குள்ள இருந்த கரடியை கண்டுபிடிக்கிறதுக்கு சும்மா போலும் பெயிண்டும் இருந்தா போதும் எங்களுக்கு. ஆனா அணுவுல கருவுக்கு உள்ளுக்குள்ள அதை விட சின்ன பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் முடுக்கிகள் தேவை. அங்க மோதுகை நிகழ்த்தும் போது ஆர் முடுக்கிகள் தேவை. அந்த ஆர் முடுக்கி வந்து மோதினா பிறகு என்ன வருவதுண்டு, என்னென்ன கதிர்கள் வெளிப்படுவதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிடெக்டர்ஸ் தேவை. அது வந்து என்ன, உணரிகள். அடுத்தது வந்து எதை நாங்க மோதணும் என்ற ஒரு டார்கெட் ஒண்டிக்கணும். நாங்க இதுக்கு முன்னுக்கு பார்த்தோம் என்ன, நிலையான டார்கெட்ல மோதுதல். அடுத்தது என்ன, 2 பக்கமும் அசையும் டார்கெட்ல மோதுதல். அப்ப அப்படி இருக்குது. அப்ப இவங்க 3 பேரையும் ஒன்றொண்டா பார்ப்போம்.